கடைகளில் விற்கிற எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணாமல் வீட்லேயே ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா சூடானோடனே 1/2 ஸ்பூன் கடுகு, பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பெரிய சைஸ் தக்காளியாக நான் இன்றைக்கி எடுத்தங்காட்டி 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்துருந்தீங்கன்னா 2லேருந்து 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு பச்சை மிளகா இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லா காரம் ஏறும், அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லா கிடைக்கும். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா வந்து 2ஆக பிளந்து அப்படியே உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிக்கனை வந்து ஃபஸ்ட்டே பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 4லேருந்து 5 வரமிளகா, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4, 5 கிராம்பு. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதோட நல்லா வெந்து ஸ்மெல் வரும், நல்லா மரம் வரும். அந்த டைமில் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோங்கள சிக்கன் அதுக்குள்ளே உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ வந்து 1/2 கிலோ கறிக்கு தான் வந்து எல்லாத்துக்குமான அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கறி நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.